பல ஆண்டுகளாக இறுதிப் போட்டியில் தோல்வியை கண்டு சோக்கர்ஸ் என்ற பட்டத்தை வாங்கியிருந்த தென்னாப்பிரிக்கா அணி தற்போது நடைபெற்ற உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியின் வெற்றியின் மூலம் அந்த பட்டத்தை தூக்கி எறிந்துள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கும் தென்னாப்பிரிக்காவுக்கும் இடையே நடைபெற்ற இந்த இறுதிப் போட்டியின் இரண்டாவது இன்னிங்ஸில் கடினமான இலக்கை வைத்தது ஆஸ்திரேலியா. இந்த முறையும் இறுதிப் போட்டியின் தோல்வியை தழுவி விடுவார்களோ என்று அனைவரும் எதிர்பார்க்கையில் அணியின் துணை கேப்டன் மார்க்ரமும் கேப்டன் பவுமாவும் ஜோடி சேர்ந்து சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். மார்க்ரம் சதத்தையும் பவுமா அரசதத்தையும் பூர்த்தி செய்து சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார்கள். இதன் பின் தென்னாப்பிரிக்கா அணி ஐசிசி கோப்பையை 27 வருடங்கள் கழித்து வென்றது. இந்த வெற்றி களிப்பினை அடுத்து பேசிய பவுமா, ஆஸ்திரேலியர்கள் எங்களை சோக்கர்ஸ் என்று ஸ்லெஸ் செய்து கொண்டே இருந்தது, எங்கள் காதில் விழுந்து கொண்டே இருந்தது. நிறைய நம்பிக்கைகளோடும் நிறைய சந்தேகிப்பவர்களோடும் நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த வெற்றி அதை தகுடுபடி ஆக்கியிருக்கிறது. பிரிவினையில் இருப்பவர்களை ஒன்றிணைய வைக்க எங்கள் தேசத்திற்கான வாய்ப்பாய் இதை பார்க்கிறோம். எங்களுடைய பிரச்சனைகளை மறந்து மகிழ்ச்சியாக இருக்க எங்கள் நாட்டிற்கு இதை ஒரு வாய்ப்பாக பார்க்கிறேன். இது எங்கள் நாட்டிற்கு உத்வேகத்தை தந்திருக்கிறது. அப்படியே அந்த உத்வேகம் தொடர வேண்டும். எங்களுடைய வீரர்களின் ஆட்டத்தின் மீது பல சந்தேகிக்கிறார்கள், ஆனால் இந்த வெற்றியின் மூலம் அவற்றை துடைத்து எறிந்து விட்டோம் என்று பவுமா கூறியுள்ளார். இதனை அடுத்து பேசிய மார்க்ரம், இனி சோக்கர் என்னும் வார்த்தை எங்கள் காதில் விழாது என்பது மிகவும் மகிழ்ச்சி. எங்களுடைய வேலையை சரிவர செய்து அனைத்தையும் தூக்கி எறிய இந்த அணிக்கு பெரிய சிரமமாக இருந்தது. எங்கள் மீது கேட்கப்பட்ட அனைத்து கேள்விகளுக்கும் இந்த வெற்றியின் மூலம் பதில் தந்துவிட்டோம் என்று துணை கேப்டனும் ஆட்ட நாயகனுமான எய்டன் மார்க்ரம் தெரிவித்துள்ளார்.